Hello everyone, welcome back to our channel. Today we are going to see abacus second level. Abacus second level நம்ம இன்னைக்கு என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்னா -10 காம்பினேஷன்ல -7 equal to -10 plus 3 இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 10 sums பார்க்க போறோங்க. ஓகேங்களா? Let's move on to the class. First sum பார்க்கலாங்க. 10 minus 7. இப்போ நம்மகிட்ட 10 தான் நம்ம பண்ணியிருக்கோங்களா, இங்கே -7 டேரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், -10 + 3 பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுங்க, +23. 23க்கு வந்து என்ன பண்ணணும், +5 -2. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -18. -18க்கு -10 டேரெக்டாக பண்ணிக்கலாங்க. 8க்கு இங்கே பண்ண முடியாது இல்லைங்களா, நம்மகிட்ட 6 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், -10 + 2. ஆன்சர் 8. நெக்ஸ்ட் செகண்ட் சம், 79 -9 -17. -17க்கு ஃபஸ்ட்டு -10 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து -7 பண்ணோம் இல்லைங்களா, நம்மகிட்ட இங்கே பீட் இல்லை இல்லைங்களா ஒன்ஸில். ஸோ என்ன பண்ணணும், -10 + 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +8. 8 வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், +10 காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் +8 ஈக்குவல் டு +10 - 2 அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். இப்போ ஆன்சர் எவ்வளோங்க, 61. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. 90 -7. -7க்கு என்ன பண்ணணுங்க, -10 + 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -9 சொல்லியிருக்காங்க. -9 இங்கே பண்ண முடியாதுங்க, ஏன்னா நம்மள்கிட்ட 3 தான் இருக்குது ஒன்ஸ் ராடில். ஸோ என்ன பண்ணணும், இங்கே -9க்கு -10 + 1 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +15 +10 இங்கே +5. ஆன்சர் 89. நெக்ஸ்ட் சம், 31 +9 +9க்கு +10 - 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +50 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -87. ஃபஸ்ட்டு வந்து -80 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், -7 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், -10 + 3. ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாங்க. 65 -37. இப்போ வந்து நமக்கு 30 -37 டேரெக்டாக பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 30 பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக -7க்கான ஸ்டெப்பை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு -30க்கு என்ன பண்ணணுன்னா, -50 + 20 அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து -7 சொல்லியிருக்காங்க இல்லையா, -7க்கு என்ன பண்ணணுங்க, -10 + 3. இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா +49 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு +40 பண்ணிக்கோங்க. 40க்கு என்ன பண்ணணும், +50 - 10. இப்போ வந்து 9ஓட ஸ்டெப்பு பண்ணலாங்க. +9க்கு என்ன பண்ணணும், +10 - 1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -8. -8 நம்ம இங்கே பண்ண முடியாது இல்லைங்களா, ஏன்னா நமக்கு 7 தான் இருக்குது ஒன்ஸ் ராடில். ஸோ என்ன பண்ணணும், -8 ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். -8 ஃபார்முலா என்னதுங்க, -10 + 2. ஓகேங்களா? ஆன்சர் 69. எல்லா ஃபார்முலாவையும் நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. +5 காம்பினேஷன் ஃபார்முலா, -5 காம்பினேஷன் ஃபார்முலா அண்ட் +10 காம்பினேஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, -10 காம்பினேஷன் ஃபார்முலாஸு, அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சம்ஸை ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாங்க. 11 -7 -7க்கு என்ன பண்ணுங்க, -10 + 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +64 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 60 பண்ணியாச்சுங்க. இப்போ 4 பண்ணணும். 4க்கு என்ன பண்ணணும், +5 -1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா +13. ஃபஸ்ட்டு 10 பண்ணிக்கோங்க. இப்போ 3 பண்ணலாம். 3க்கு வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது இல்லைங்களா ஒன்ஸ் ராடில். ஸோ என்ன பண்ணும், +3 = +10 -7. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் எவ்வளோங்க, 81. நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாங்க. 49 -17 -17க்கு -10 ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது -7 பண்ணணும் இல்லைங்களா. -7க்கு என்ன பண்ணணும், -10 + 3 பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் +54. 54க்கு என்ன பண்ணணும், +10 -6. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -9. -9க்கு -10 + 1. ஆன்சர் 73. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8th சம் பார்க்கலாங்க. 96 -67 -60 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் -7 பண்ணலாம். -7க்கு என்ன பண்ணணுங்க, -10 + 3 பண்ணணும். அடுத்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +6 சொல்லியிருக்காங்க. +6க்கு என்ன பண்ணுங்க, +10 -4. லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -7 -10 + 3. ஆன்சர் 28. நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாங்க. 29 + 52. 52க்கு என்ன பண்ணணுங்க, +10 -8. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -77. ஃபஸ்ட்டு 70 பண்ணிக்கோங்க, -70. அதுக்கப்புறம் -7க்கு என்ன பண்ணணுங்க, -10 + 3. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +5. ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட் ஒன் 10th சம் பார்க்கலாங்க. 11 -7 -7க்கு என்ன பண்ணணுங்க, -10 + 3. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, +51. 51க்கு என்ன பண்ணுங்க, +5 -4. லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, -37. ஃபஸ்ட்டு -30 பண்ணிக்கலாங்க. -30க்கு எப்படி பண்ணணும், -50 + 20 பண்ணணுங்க. அண்டு 7க்கு எப்படி பண்ணணும், -10 + 3. ஆன்சர் 18. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் சம்ஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக போட்டு பாருங்கள். ஓகேங்களா. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணி விட்றேங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அபாக்கஸ் ஃபஸ்ட் லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லெவல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. இதில் எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈச் சம்ஸையும் நான் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஓகேங்களா. இதே போலவே நம்மளோட சேனலில் நம்ம என்னென்ன கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா கேலிகிராஃபி, கர்சிவ் ரைட்டிங், ஹிந்தி, இந்த மாதிரி நிறையா குட்டீஸுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். அதில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா மோர் தென் 19க்கு மேலே நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோங்க. ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த வீடியோஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான புதுசாக தெரிஞ்சிக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் இருக்குங்க. ஓகேங்களா. நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சில்ட்ரனுக்கும் லேர்ன் பண்ணி கொடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு வேணும். ஸோ எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.